வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லேர்னிங் ஹப். இந்த வீடியோவில் எக்ஸலில் காலம் வித் பபிள் சார்ட் எப்படி உருவாக்குவது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கொள்வோம். ரா டேட்டா ரேஞ்ச், இதுவே ஒரிஜினல் டேட்டா செட். கால்குலேட்டட் டேட்டா ரேஞ்ச், இது கால்குலேஷன் மூலம் டிரைவ் பண்ணப்பட்ட வேல்யூஸ். இது 2 வேரியபிள் டேட்டா ரேஞ்ச், இது I வேல்யூஸ் உள்ள ரேஞ்ச். இது லோ வேல்யூஸ் உள்ள ரேஞ்ச். இது X வேல்யூ, ரோஸ் இன் கவுண்டாக இருக்கும். இது Y வேல்யூ, எல்லாவற்றிற்கும் 0 அசைன் பண்ணுங்க. இது பபுள் சைஸ், எல்லா பபுளுக்கும் 10 அசைன் பண்ணுங்க. இது பொசிஷன்ஸ் ஆஃப் பபுள்ஸ். மேக்ஸிமம் வேல்யூ ரேஞ்சில் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது மேக்ஸ் கவுண்ட் லைன். கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்டகரி ஆக்சிஸ்க்கு மேக்ஸிமம் ஸ்கேல் வேல்யூ கண்டுபிடிக்கவும். M2 செல்லை செலக்ட் பண்ணி blank bubble chart இன்சர்ட் பண்ணுங்க. செலக்ட் டேட்டாவை ஓபன் பண்ணி ஆட் கிளிக் செய்து சீரீஸ் 1 கிரியேட் பண்ணுங்க. சீரீஸ் நேம் S1. X value range E2 to E13. Y value range F2 to F13. Bubble size range G2 to G13. இதே ப்ராசஸை ஃபாலோ செய்து சீரீஸ் 2 ஆட் செய்யவும். சீரீஸ் நேம் S2. X value range E2 to E13. Y value range C2 to C13. Bubble size range G2 to G13. Series 3 add செய்யவும். Series name S3. X value range E2 to E13. Y value range H2 to H13. Bubble size range D2 to D13. சீரீஸ் S2ஐ செலக்ட் பண்ணுங்க. Y எரர் பாஸ், that is vertical error bars ஆட் பண்ணவும். டைரக்ஷன் மைனஸ். எண்ட் ஸ்டைல் நோ கேப். கஸ்டம் வேல்யூஸ். பாசிட்டிவ் எரர் வேல்யூ எம்டி, நெகட்டிவ் எரர் வேல்யூவை C2 to C13 ரேஞ்ச் அசைன் பண்ணுங்க. X error bars delete செய்யவும். Y error bar கலர் சேஞ்ச் பண்ணி RGB கலர் and width 12 point அட்ஜஸ்ட் பண்ணவும். அடுத்து சீரீஸ் 1ஐ செலக்ட் பண்ணுங்க. சீரீஸ் S1க்கு நோ ஃபில் மற்றும் நோ பார்டர் அப்ளை செய்யவும். ரைட் கிளிக் செய்து ஆட் டேட்டா லேபிள் செலக்ட் பண்ணி வேல்யூஸ் ஃப்ரம் செல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மந்த் நேம் ரேஞ்ச் அசைன் செய்யவும். லேபிள் பொசிஷன் பிலோ செலக்ட் பண்ணுங்க. Y வேல்யூ ரிமூவ் பண்ணுங்க. அடுத்து ஹரிசாண்டல் ஆக்சிஸை செலக்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் ஃபில்லை நோ ஃபில் அப்ளை பண்ணுங்க. அடுத்து சீரீஸ் S2ஐ செலக்ட் பண்ணுங்க. சீரீஸ் S2க்கு நோ ஃபில் மற்றும் நோ பார்டர் அப்ளை செய்யவும். ரைட் கிளிக் செய்து ஆட் டேட்டா லேபிள் செலக்ட் பண்ணி லேபிள் பொசிஷனில் சென்டர் செட் பண்ணவும். சீரீஸ் S3ஐ செலக்ட் பண்ணுங்க.
பபிள் சைஸை 40க்கு சேஞ்ச் செய்யவும். பபிள் ஃபில் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி ரைட் கிளிக் அண்ட் ஆட் டேட்டா லேபிள் பண்ணி செலக்ட் த டேட்டா லேபிள்ஸ் பபிளில் சென்டர் செட் பண்ணவும். Y வேல்யூ ரிமூவ் செய்யவும். ஃபைனல் டச்சா கிரிட் லைன்ஸ் டெலீட் செய்யவும். வர்டிக்கல் ஆக்சிஸ் வேல்யூவை டெலீட் செய்யவும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் செய்யவும். மேக்ஸிமம் ஸ்கேல் வேல்யூ 13, மினிமம் ஸ்கேல் வேல்யூ 0 செட் பண்ணவும். இப்போ உங்க காலம் வித் பபிள் சார்ட் ரெடி. இப்போ மேனுவலாக பண்ண சார்ட்டை எக்ஸல் விபிஏ கோட் மூலமா எப்படி கிரியேட் செய்வதுன்னு பார்ப்போம். F8ஐ ப்ரெஸ் செய்து லைன் பை லைனாக பார்க்கலாம். ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னா நாம் கோட் ரன் செய்யும்போது எரர் வந்துச்சுன்னா அந்த லைனை ஸ்கிப் செய்து நெக்ஸ்ட் லைனை ரன் பண்ணுறதுக்கு. இந்த கோட் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வேரியபிள் நேம் செட் பண்ணி A1லிருந்து லாஸ்ட் ரோவையும் A1லிருந்து லாஸ்ட் காலமையும் ஃபைண்ட் பண்ணுறேன். இந்த நேமில் சார்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை டெலீட் பண்ணுறேன். M2 செல்லை செலக்ட் பண்ணி blank bubble chart இன்சர்ட் பண்ணுங்க. Series name S1. X value range E2 to E13. Y value range F2 to F13. Bubble size range G2 to G13. Series name S2. X value range E2 to E13. Y value range C2 to C13. Bubble size range G2 to G13. Series 3 add செய்யவும். Series name S3. X value range E2 to E13. Y value range H2 to H13. Bubble size range D2 to D13. Series S2ஐ செலக்ட் பண்ணுங்க.
Y error bars, that is vertical error bars add பண்ணவும். Direction minus custom values. Positive error value empty, negative error value ஐ C2 to C13 range assign பண்ணுங்க. N style no cap. Custom values. Positive error value empty, negative error value ஐ C2 to C13 range assign பண்ணுங்க. X error bars delete செய்யவும். Y error bar color change பண்ணி RGB color and width 12 point adjust பண்ணவும். அடுத்து series 1 ஐ select பண்ணுங்க. series S1 க்கு no fill மற்றும் no border apply செய்யவும். values from cell option ஐ யூஸ் பண்ணி month name range assign செய்யவும். Y value remove பண்ணுங்க. label position below select பண்ணுங்க. அடுத்து series S2 ஐ select பண்ணுங்க. series S2 க்கு no fill மற்றும் no border apply செய்யவும். add data label select பண்ணி label positionஇல் center set பண்ணவும். series S3 ஐ select பண்ணுங்க. bubble size ஐ 40 க்கு change செய்யவும். bubble fill color adjust பண்ணி right click and add data label பண்ணி select the data labels bubble இல் center set பண்ணவும். Y value remove செய்யவும்.
ஹரிசாண்டல் ஆக்சஸ் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் செய்யவும். மேக்ஸிமம் ஸ்கேல் வேல்யூ 13, மினிமம் ஸ்கேல் வேல்யூ 0 செட் பண்ணவும். கிரிட் லைன்ஸ் டெலீட் செய்யவும். வர்டிக்கல் ஆக்சஸ் வேல்யூவை டெலீட் செய்யவும். இந்த சார்ட்டுக்கு டைட்டில் எனேபிள் பண்ணுறேன். எங்கன்னா K2 செல் வேல்யூவில். ஃபைனலாக சார்ட் கம்ப்ளீட்டட்னு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.